எல்லோருக்குமே ஒரு இனிய வணக்கத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் பல பேர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்று பார்த்தால், இந்த மன அழுத்த பிரச்சனையை அளவுக்கு அதிகமான நபர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலலாம் உறவுகள்கிட்ட பேசுகிறது, வாய் பேச்சு மூலமாகவும் சரி, கடிதம் மூலமாகவும் சரி, ஒரு உரையாடல் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. ஒரு என்ன காரணம்? நம்ம நினைத்தது போல் வாழ்க்கை போகாத போது நம் மனசு சோர்ந்து போகும் அந்த நிலைதான் மன அழுத்தம். அதுலேருந்து நிறையா பேர் மீளவும் மாட்டுறாங்க. அப்படியே எனக்கு நான் உட்காந்துருக்கிறது பிடிச்சு வச்ச பிள்ளையார் போல். மீண்டு வந்தால் தானே அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம். மன அழுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவரை நாடி போகிறாங்க. நம்மளுடைய மனசு தான் மருத்துவம், அதுதான் மருத்துவர். நம்ம என்ன சொல்லுதோ, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கேட்குறதில்ல, நிறையா பேர் கேட்குறதில்ல. அப்படியே எனக்கு நான் அந்த அழுத்தத்திலே உட்காந்துட்டு அழுதுகிட்டு உட்காடுறது. ஏன் வருது மன அழுத்தம்? எதுக்கு வருது? அதிகமான எதிர்பார்ப்பு, வேலை இல்லாத பிரச்சனை, பணம் பிரச்சனை, உறவுகளிடம் ஒரு சிக்கல் ஏற்படுறது. அப்புறம் பார்த்தோம்னா யார்கிட்டையாவது ஒப்பிட்டு பேசுவது. அவளை பாரு, 40 பவுன் நகை போட்டிருக்கா, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த? இப்படிலாம் சொல்லி அப்படியே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது. மன அழுத்தத்துக்கு காரணமாகவே நிறைய பேர் இருக்கிறது. அதில் மீண்டு வெளியே வரணும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளாதீங்க. நம்பிக்கையோடு ஒருவரிடம் பேசுங்க. ஒரு விஷயத்தை பேசும் பொழுது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாதீங்க. நம்பிக்கையோடு கொஞ்சமாவது பேசுங்க. அப்போ தான் அதுலேருந்து வெளியே நம்ம வரலாம். காலை மாலை நேரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும். நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக இரவு நேரத்தில் தூங்குறது கிடையாது. தூக்கம் கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று சொல்லியிருக்காங்க. அதை யாருமே முறையாக பின்பற்றுவது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷப்படுங்க. அதாவது நிறைய பேர் ஒப்பிட்டு பேசுகிறது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, சரிங்களா? பிரச்சனை எல்லோருக்குமே வரும். ஆனால் அதை சமாளிக்க கற்றுக்கொண்டவர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அழகான இனிய காலை பொழுது வணக்கம். வாழ்க தமிழ்.